ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகளில் நம்ம இன்றைக்கி பகுதி 7 பார்க்க போகிறோம். ரூபாய் 1,00,000 கோடி பிராண்ட் மதிப்பை எட்டிய இந்தியாவின் முதல் அதிவேக நுகர்பொருள் பிராண்ட் எது அப்படின்னா அமுல். கர்சாத்தி என்ற செயற்கை நுண்ணறிவு தளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆன்சர் வருமான வரி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஞானேஷ் குமார். உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 7. மனித வரலாற்றில் தொலைதூரம் பயணித்து சாதனை படைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னா ஆர்டெமிஸ் 2. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னா ரஷ்யா, சீனா, பிரான்ஸ். இந்த 3 நாடுமே தான். எதன் வழியாக செல்லும் தீர்க்க ரேகையை அடிப்படையாக கொண்டு நேரம் கணிக்கப்படுகிறது? கிரீன்விச். எத்தனையாவது அரசமைப்பு திருத்தத்தின்படி இந்தியாவில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரை சட்டப்பேரவை மக்களவையின் தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படக்கூடாது? 84வது. மத நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிறுவி பராமரிக்கும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 26. கல்பாக்கம் முன்மாதிரி வேக ஈநுழையில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டி எது அப்படின்னா ஆன்சர் சோடியம். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையொப்பமாகிறது? ஆன்சர் ஏப்ரல் 2026. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் 5,73,43,291. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரரான லலித் எந்த பதக்கம் வென்றார் அப்படின்னா ஆன்சர் வெள்ளி. ஸ்பெயினின் கிரடனாவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய இணை எது அப்படின்னா பாலக் அண்டு முகேஷ் நெலவள்ளி. தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா சாய் குமார். வங்கிகளுக்கான ரெப்போ விகிதம் ஆன்சர் 5.25%. தற்போது மாற்றியமைக்கப்பட்ட NCERTயின் பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 20. முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015. எந்த மாநிலத்தில் கமலா நீர்மின் திட்டம் மற்றும் கலை 2 நீர்மின் திட்டம் செயல்படுத்த உள்ளது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் 816. அம்பேத்கர் பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14. நாட்டிலேயே முதல் முறையாக குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆந்திரா. கேரளாவில் நடந்து முடிந்த தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது? ஆன்சர் 78%. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது? 89.87%. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026ஆம் ஆண்டின் எத்தனை சதவீதமாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 7.6%. இந்தியாவின் மொத்த இணையவழி விற்பனையில் விரைவு வணிகச் சேவை மூலம் எத்தனை சதவிகிதம் நடைபெறுகிறது? ஆன்சர் 17%. சர்வதேச T20 கிரிக்கெட்டின் ஒரு இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகள் சாய்த்து உலக சாதனை படைத்தவர் யார் அப்படின்னா லாரா ஹார்டோசோ. உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 10. மாநிலங்களவையின் நியமன எம்பியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங். கீழ்கண்டவர்களில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா நிதிஷ் குமார். மத்திய ஆயுத காவல் படைகளின் பொது நிர்வாக சட்ட மசோதா 2026 படி கூடுதல் தலைமை இயக்குனர்
நிலை பதவிகளில் எத்தனை சதவீதம் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றுப்பணி அடிப்படையில் நியமிக்கப்படுவார்? ஆன்சர் 67%. 2026-27 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் 6.9%. கல்பாக்கம் மாதிரி வேக ஈநுழை தோரியத்தை உருமாற்றம் செய்து டேஸாக மாற்ற உதவிகரமாக உள்ளது? ஆன்சர் யுரேனியம் 233. உயர் நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் வழங்குவார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் வழங்குவார். 2028ஆம் ஆண்டு எத்தனையாவது பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெற உள்ளது? COP 33. அரசு பள்ளிகளில் திறன் இயக்கம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா வகுப்பு 6 முதல் 9 வரை. உலக சிந்திமொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 10. CBSE பள்ளிகளில் எந்த வகுப்பு முதல் மும்மொழி பாடத்திட்டம் அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 6ஆம் வகுப்பு. ஜோதிராவ் பூலேவின் எத்தனையாவது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் இந்த ஆண்டு நடைபெறுகிறது அப்படின்னா 200வது. மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் டேஸ் பதக்கம் வென்றார்? தங்க பதக்கம் வென்றார். ஆர்டெமிஸ் 2 என்பது எந்த விண்வெளி நிறுவனத்தின் திட்டமாகும்? நாசா. ஆந்திர தலைநகர் அமராவதி மேம்பாட்டுக்காக உலக வங்கி எவ்வளவு நிதி விடுவித்தது அப்படின்னா ரூபாய் 3165 கோடி. ஏழை நாடுகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 2025இல் எத்தனை சதவிகிதம் குறைந்துவிட்டது? ஆன்சர் 23%. சைக்ளோன் 4 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? இந்தியா மற்றும் எகிப்து. தமிழக உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? மணி வாசன். இந்தியாவின் மிகப்பெரிய வாகன ஏற்றுமதி மையமாக சாதனை படைத்த துறைமுகம் எது அப்படின்னா ஆன்சர் முத்ரா. உலகின் முதல் ஒருங்கிணைந்த வனவிலங்கு மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் வந்தாரா பல்கலைக்கழகம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆன்சர் ஏப்ரல் 13. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி டேஸ் பதக்கம் வென்றார்? தங்கம். மெக்சிகோவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் இந்தியா டேஸ் பதக்கம் வென்றது அப்படின்னா தங்கப்பதக்கம் வென்றது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.